சுரேஷ் கோபி பிரச்சனை வந்திருக்கு. சுரேஷ் கோபி மந்திரியாத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, எனக்கு அமைச்சராகத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு. அதே மாரி கேரளாவில் முதல் தடவை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. பட் அதுங்க கேரளாவில் வந்து இன்னொருத்தர் ஜார்ஜ் குரியன் ஒருத்தர் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. அந்த ஜார்ஜ் குரியனை கிறிஸ்டியன்களை கவர் பண்ணோம். கேரளாவில் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் ஜாஸ்தியாச்சு. ஏற்கனவே அவங்க கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? பாஜக. கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிற மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா இது எடுத்தோன்னு ஒரு அவசரம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு நெருடலான விஷயம்தான். பாஜகவுக்கு ஒரு நெருடலான விஷயம்தான். நீங்கள் சுரேஷ் கோபியை பார்த்துக்கலாம். ஒரு சுரேஷ் கோபி இனிமேல் பாஜக தலைமை இனிமேல் கூப்பிட்டு கூட கன்வின்ஸ் பண்ணலாம், சொல்ல முடியாது. அது போயிட்டு இருக்கே தவிர இனிமே கூட கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணலாம். சரி, நம்மளை வந்து மதிச்சு ஒரு கேபினெட் போஸ்ட் ஏன் கொடுக்கக்கூடாது? கேரளான்ற ஒரு மாநிலத்துக்கு கேபினெட் போஸ்ட் ஏன் கொடுக்கக்கூடாது? எதுக்காக நீங்கள் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நீங்கள் இது மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு கூட ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஓடலாம். ஏன்னா அவர் வந்து நியாயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலாக, ஏன்னா கம்யூனிஸ்டில் இருந்திருக்காருன்ற போதே கொஞ்சம் சிந்திக்கிற ஆளாக தான் இருப்பார், நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கிடைக்கும்னு 2-3 நாளாக இங்கே தமிழ்நாட்டில் வதந்தியை உருட்டியிருந்தாங்கல்ல, அது எல்லாமே அண்ணாமலை வார் ரூம் உருவாக்கினது தான். வார் ரூம் உருவாக்கும். ஆமாம், இவருக்கு அவங்க கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை சார். ஓகே, அவங்க முருகனுக்கு ஏன் கொடுத்தாங்க? பாஜக அவங்களே இழுத்துருவானுங்க. யாரை? நிதிஷ்குமார் கட்சியை உடைச்சிருவானுங்க. உடைச்சிட்டு அவங்க ஆட்சியை வைப்பானுங்க. ஸோ அதனால அது நிதிஷ்குமாருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருக்காரு. அதாவது அவர் தான் கிடுக்கிப்பிடியில் இருக்கார். பாஜகவோட கிடுக்கிப்பிடியில் நிதிஷ்குமார் இருக்கார். ஆக்சுவலாக இந்த பதவி காரணமாக அந்த இலாக்கா கொடுக்கல, இல்லை மினிஸ்டர்ஸ் கொடுக்கலன்னு இப்போ வெளியில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், இவங்க பேர் தான் கெட்டு போகும். பதவிக்காக இவங்க அலையிறானுங்க, இலாக்காக்காக அலையிறானுங்க, இவங்க பேர் தான் கெட்டு போகுமே தவிர பாஜக பேர் ஒன்றும் கெட்டு போகாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்றைய தினம் வந்து மோடி 3.0 என்டிஏ கூட்டணி ஆட்சியை இது பண்ணியிருக்காங்க. மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்று இருக்கிறார். அது வந்து ஒரு பெரிய விஷயமாக பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுரேஷ் கோபி அவர்கள் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. நேற்று வந்து இணையமைச்சராக வந்து பொறுப்பேற்றார். இன்றைய தினமே வந்து ஒரு மலையாள டிவியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது எனக்கு வந்து அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதற்கு காரணம் வந்து நான் படங்களில் நடிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனாலும் வந்து பின்னணியில் வேறு எதுவும் தகவல்கள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. என்ன காரணம் சார்? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று மோடி அவர்கள் 3.0 3.0 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அஜித் பவர் குரூப் வந்து சேரலை. அது அடுத்து வரலான்னு இருந்தேன். அவங்க திடீர்னு சேரலை. அவங்க கேட்டால் எங்களுக்கு வந்து பிரஃபுல் பட்டேலுக்கு கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும். ஆனால் அவங்ககிட்ட அதுதான் பிரச்சனையான, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரஃபுல் பட்டேல் ராஜ்யசபா மெம்பராக இருக்கார். ஏற்கனவே என்சிபியில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, அஜித் பவர் ஃபேக்ஷனில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவர் லோக்சபா ஜெயிச்சிருக்காரு. அவர் சொல்கிறார் எனக்கு கொடுங்க, நான் தான் லோக்சபாவில் ஜெயிச்சிருக்கேன்னு அவர் சொல்கிறார். பிரஃபுல் பட்டேல் சொல்கிறாரு நான் ஏற்கனவே மந்திரியாக இருந்தேன், நான் ராஜ்யசபா மெம்பராக இருந்தால் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றார். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற சண்டையை உங்களால் டிசைட் பண்ண முடியல. ஸோ இண்டிபெண்ட் எங்களுக்கு வந்து ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்ததில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்களுக்கு கேபினட் மினிஸ்டர் வேணும்னு திசை திருப்பிட்டாங்க. பாயிண்ட் என்னென்னா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. அதை வந்து வெளிப்படுத்தாமல் ஏற்கனவே அஜித் பவர் ஃபேக்ஷனில் இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் வந்து சரத்பவார் கூட பேசிகிட்டு இருக்கான். அதனால் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஊசலாட்டம் இருக்குது. அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு ஊசலாட்டம் இருக்குது. அதனால் வந்து அங்கே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு கேபினெட் போஸ்ட் கொடுக்கல அப்படின்னு பிரஃபுல் பட்டேல் சொன்னார், அஜித் பவர் சொன்னார். பட் அதுக்குள்ளே வந்து வேறு பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி சுரேஷ் கோபி பிரச்சனை வந்திருக்கு. சுரேஷ் கோபி மந்திரியாத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, எனக்கு அமைச்சராகத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னாரு. அதே மாரி கேரளாவில் முதல் தடவை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. பட் அதுங்க கேரளாவில் வந்து இன்னொருத்தர் ஜார்ஜ் குரியன் ஒருத்தர் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. அந்த ஜார்ஜ் குரியனை கிறிஸ்டியன்களை கவர் பண்ணோம். கேரளாவில் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் ஜாஸ்தியாச்சு. ஏற்கனவே அவங்க கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? பாஜக. கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிற மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. மைனாரிட்டி ஒன்றா இருக்காங்க இல்லையா, அதில் முஸ்லீமும் கிறிஸ்டியனும் பிரிக்கிற மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து அந்த கேரளா ஸ்டோரியெல்லாம் சர்ச்சஸ்லாம் போட்டாங்க. அது இந்த இப்போ ஜார்ஜ் குரியன் இருக்காரு, அதுக்கு அவர் ஒரு காரணம். அவர் லோக்சபா மெம்பரும் இல்லை, ராஜ்யசபா மெம்பரும் இல்லை, அவரை மந்திரி ஆக்கியிருக்காங்க. சுரேஷ் கோபியையும் மந்திரி ஆக்கியிருக்காங்க. அவர் திருச்சூர் ஜெயிச்சிருக்கார். சுரேஷ் கோபி வந்து நடிகர் மட்டும் இல்லை, அவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரு எல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் இருந்துட்டு வந்திருக்காரு. சில சமயம் காங்கிரஸில் கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தார். அதுக்கப்புறம் 2016 ஒரு பார்லிமெண்ட்டில் மெம்பராக நாமினேட்டட் மெம்பராக போட்டாங்க ராஜ்யசபாவில். அப்புறம் பிஜேபியில் சேர்ந்தார். 19 எலெக்ஷனில் தோத்தார். 21 சட்டமன்ற தேர்தலையும் தோத்தார். 24 வின் பண்ணிட்டார். இவர் அதிர்ஷ்டம் என்னன்னா அங்கே கம்யூனிஸ்டும் யூடிஎஃப்பும் எல்டிஎஃப்பும் தனித்தனியாக நின்றதுனால இவர் ஜெயிச்சிட்டார். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்த்திங்கன்னா அவங்க 6,65,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, யூடிஎஃப் எல்டிஎஃப். இவர் 4,00,000
சில்லற ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. ஸோ அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சுட்டு அடிச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து நம்ம ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாத விஷயம். அது மாதிரி மும்முனை போட்டியெல்லாம் இருக்கிறது, அது வின் பண்ணிட்டார். பட் ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆனால் நல்ல நடிகராக இன்னும் த்ரைவிங்காக இருக்கார் அவர். ஸோ அவருக்கான வாய்ப்புகள் திரைப்படத்தில் இன்னும் தொடர்ந்து இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. 65 66 காலகட்டத்துலேருந்தே நடிச்சிருந்துக்காரு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன சைல்டு ஸ்டாராகவே வந்திருக்காரு போட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது. மந்திரியானா நீங்கள் நடிக்க முடியாதுல்ல, எம்பியானா கூட நடிக்கலாம். நீங்கள் மந்திரியானா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அது பிகமிங் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை. ஸோ அதனால வந்து அது நடிக்க முடியாது நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு வேண்டாம்னு சொல்லி அது மட்டுமே ஒரு காரணமான அது கேள்விக்குறி. அவருக்கு அதே கேரளாவில் எந்த பதவியிலும் இல்லாத ஒரு ஜார்ஜ் குரியனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர் வந்து கேரளாலேருந்து முதல் தடவையாக ஒரு லோக்சபா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காரு. சரி, நம்மளை வந்து மதித்து ஒரு கேபினெட் போஸ்ட் ஏன் கொடுக்கக்கூடாது, கேரளான்ற ஒரு மாநிலத்துக்கு கேபினெட் போஸ்ட் ஏன் கொடுக்கக்கூடாது, எதுக்காக நீங்கள் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நீங்கள் இது மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு கூட ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஓடலாம். ஏன்னா அவர் வந்து நியாயமாக சிந்திக்கக்கூடியவர் ஆக்சுவலாக. ஏன்னா கம்யூனிஸ்டில் இருந்திருக்காருன்ற போதே கொஞ்சம் சிந்திக்கிற ஆளாக தான் இருப்பார்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அவர் ஏதோ சந்தர்ப்ப சூழலில் பிஜேபியில் இருக்கிற வச்சுக்கோங்க, அது காங்கிரஸ்லேயும் இருந்திருக்கார். ஸோ ஓரளவுக்கு இந்த அரசியல் போக்குகளெல்லாம் கவனிக்கக்கூடியவர், அந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவர். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் அமித்ஷாவை பார்க்க நேரம் கேட்டேன், அது வந்து ஒதுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒதுக்கியிருந்தாங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு பதவி வேண்டாம்ன்ற விஷயத்த சொல்லியிருப்பேன்ற மாதிரியான விஷயங்களும் அதில் சொல்லப்படுது. பதவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு பதவி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கேரளாவில் முதல் முறையாக வந்திருக்காரு, நம்ம அவர் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க, ஹைகமாண்ட் இருக்காங்க. இவர் நினைக்கிறாரு, முதல்லயே இவர் வந்து நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கண்டினியூ பண்ண தான் நினைக்கிறாரு. அதனால் அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சொல்கிறதுக்காக தான் அமித்ஷாவை பார்க்க போயிருக்காரு. ஆனால் அமித்ஷா பார்க்கல. மந்திரி சபை ஒரு மந்திரியாக நம்ம கொடுக்க போகிறோமே, அவரை நம்ம எப்படி பார்க்க போகிறோம். அது அண்ணாமலை மாதிரி இல்லை. அண்ணாமலையும் கேட்டார் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு, அமித்ஷா அண்ணாமலையும் பார்க்கல. ஸோ அது அண்ணாமலை விஷயம் வேறு. இவர் விஷயம் வந்து என்னென்னா, அண்ணாமலை நிறைய பேர் பார்க்காத இருந்திருக்காரு. வேறு லாங்குவேஜிலலாம் நீங்கள் அந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அமித்ஷா பல பேரை பார்க்காத இருந்திருக்காரு. அவருக்கு என்ன பயம்னா, எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. இலாக்கா மந்திரியாக இருந்து மட்டும் இல்லை, இலாக்கா இந்த இலாக்காலாம் இருக்குல்ல, அதனால் யாரையுமே பார்க்கக்கூடாது, இந்த 3 நாள் 4 நாள் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு அவர் ஒரு பாலிசியில் இருக்கார் போல் இருக்கு. அதனால் இவங்களையும் அவர் பார்க்கல ஆக்சுவலாக அவங்க. ஸோ இவருக்கு வந்து ஃபிலிமில் நடிக்கிறது மட்டுமே நோக்கமாக இருக்கும் அப்படின்னு தான் ஒரு பாயிண்ட்டாக பிஜேபி தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு கேபினெட் போஸ்ட் கொடுத்துருக்கலாமோ, கொடுத்துருந்தா அவரோட ஃபிலிம் எல்லாம் தூக்கி போட்டு முழு நேரமாக இறங்கியிருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. பாஜக வந்து கேரளாவில் முதல் தடவை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒருத்தருக்கு அங்கே கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிற பாஜகவுக்கு நிச்சயமாக வந்து ஒரு கேபினெட் போஸ்ட் அவர் கொடுத்துருக்கலாம். அதுதான் அடிப்படையான விஷயம். அது கொடுக்காத இருந்தது வந்து அவருக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கலாம். சரி, அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம், ஃபிலிமில் நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகலாம் தான் நான் அப்படி சொல்லிட்டு தான் போகிறாரோன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்படி ஒரு விஷயம், அதாவது நேற்று பதவியேற்ற பிறகு அடுத்த நாளே இப்படி ஒரு விஷயம்ன்றது பாஜகவுக்கு என்ன மாதிரி ஒரு இதுவாக இருந்தது? பாஜக அதுவும் எஸ்பெஷலி வந்து வளர வேண்டிய ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு நடந்ததுன்னா வந்து அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. வந்து அது என்ன தான் சுரேஷ் கோபி டெடிக்கேட்டடாக வந்து பாஜகவுக்கு வேலை செஞ்சால் கூட, ஏன்னா இது எடுத்தோன்னு ஒரு அவசரம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைப்பாங்க ஆக்சுவலாக. அது வந்து ஒரு நெருடலான விஷயம்தான், பாஜகவுக்கு ஒரு நெருடலான விஷயம்தான். நீங்கள் சுரேஷ் கோபியை பார்த்துக்கலாம். ஒரு சுரேஷ் கோபி இனிமேல் பாஜக தலைமை இனிமேல் கூப்பிட்டு கூட கன்வின்ஸ் பண்ணலாம், சொல்ல முடியாது. அது போயிட்டு இருக்கே தவிர இனிமேல் கூட கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி சாயந்தரம் தான் மறுபடியும் மீட் பண்ண போகிறாரு பிரதமர் மோடி. அப்போ ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் இது வந்து ஆனால் வந்து ஒரு நெருடலான சமாச்சாரம். இது வந்து ஒரு தடங்கலான ஒரு விஷயம், நெருடலான ஒரு விஷயம். இது வந்து பேசுபொருளாகக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது ஆக்சுவலாக. சுரேஷ் கோபி பதவி வேணாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்காததன் பின்னணி என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து வந்து இவருக்கு எல்முருகனுக்கு மட்டும்தான் அமைச்சரவையில் இந்த இடம் கிடைச்சிருக்கு, மற்ற யாருக்கும் கிடைக்கல. அண்ணாமலையின் பெயர் இருக்குது, தமிழிசையின் பெயர் இருக்குன்னு பல செய்திகள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் கூட வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஏன் என்ன தமிழ்நாட்டிலேருந்து துரத்துறதுலேயே குறியாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. விரக்தியா, இல்லை இதுவே அவருக்கு சந்தோஷம் தானா, இல்லை தலைமை என்ன பொறுப்பு கொடுக்குதோ அதை நான் செய்வேன் அப்படின்றாரு. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கிடைக்கும்னு 2-3 நாளாக இங்கே தமிழ்நாட்டில் வதந்தியை உருட்டிந்தாங்கல்ல, அது எல்லாமே அண்ணாமலை வார் ரூம் உருவாக்கினது தான். வார் ரூம் உருவாக்கும். ஆமாம், இவருக்கு அவங்க கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை சார். ஓகே, அவங்க முருகனுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே அவர் இருந்தார். ஸோ அது அந்த அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ அவருக்கு கொடுத்தா அவருக்கு கொடுத்தா இப்போ நீங்கள் அவரை எடுத்துகிட்டு அவருக்கும் அண்ணாமலைக்கு சேர்ந்து கொடுத்தா வச்சோம், அவங்க தமிழ் சேர்ந்து சொல்லுவாங்க. ஏன்னா கவர்னர் போஸ்ட்லேருந்து நான் வந்து நின்னேன், என்ன நீங்கள் கவனிக்கூடாதுன்னு கேட்பாங்க. அடுத்து இன்னொருத்தர் வேற ஒருத்தர் வந்து என்ன கவனிக்கூடாதுன்னு கேட்பாங்க, இன்னொருத்தர் வந்து என்ன கவனிக்கூடாதுன்னு கேட்பாங்க.
அது மாதிரி எதுக்கு நம்ம இந்த பிரச்சனையை உண்டாக்கணும்? முருகன் அப்படி ஒரு கேள்வி போகுமா பாஜகவுக்கு தலைமைக்கு? இந்த மாதிரி கேள்வி அவரு கொடுத்தீங்களா எனக்கு கொடு? ஆமாம், அண்ணாமலை கொடுத்தீங்கன்னா நான் அதோட சீனியர், நான் தமிழிசை, நான் கவர்னராக இருந்தேன், கவர்னர் பதவி விட்டு வந்து நின்னேன், தோத்துட்டேன். அவரும் தோத்துட்டு, அவர் எம்எல்ஏலையும் தோத்தாரு, எம்பிலையும் தோக்குறாரு. அவரு கொடுக்குறீங்க, அவர் கட்சியையும் வளர்க்கல, உங்களை ஏமாத்துறாரு, கட்சி வைக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. கட்சி உண்மையிலேயே வளர்ந்துருக்கான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அவர் முதல்ல பிரதமரையே ஏமாத்துறாரு. அவர் இங்கே வந்து 5 இடங்களில் போட்டி போட்டு 19 நீங்கள் 5.2% ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு 23 இடங்களில் தாமரை சின்ன போட்டி போட்டு 11% ஓட்டு வாங்குது. என்ன சார் பெரிய ஐசியம் அது? 5 மடங்கு 4 மடங்கு அதிகமான இடங்களில் போட்டி போடுறீங்க சார். மோடி வேண்டுன்னு சொல்கிறவங்க ஓரளவுக்கு எல்லா கான்ஸ்டியூஷன் இருப்பான்ல, அவெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான்ல. அப்போ உங்கள் ஓட்டு பர்சன்டேஜ் 11க்கு போகிறதுக்கான ஆட்சி. அதுலேயும் பாமக ஓட்டெல்லாம் சேர்ந்துருக்கு, ஜான் பாண்டியன் ஓட்டு சேர்ந்துருக்கு, ஏசி சண்முகம் ஓட்டு சேர்ந்துருக்கு, பாரிவேந்தர் ஓட்டு சேர்ந்துருக்கு, இவர் நம்ம சிவகங்கையில் போட்டி போட்டார், அவரோட தேவநாதன் யாதவ் ஓட்டு சேர்ந்துருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் 11% வரீங்க. நீங்கள் எல்லாம் தாமரை சின்னம் தானே. பாயிண்ட் என்னென்னா, இவர் எதிர்பார்த்த அளவு ஓட்டு வாங்கலை. 23 இடங்களில் போட்டி போட்ட அளவுக்கு பெரிய ஓட்டும் வாங்கலை. இவர் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்னு இவருக்கு ரிவார்டு பண்ண முடியுமா? அவருக்கு இவரே கோயம்புத்தூரில் வந்து போன வாட்டி வாங்கின ஓட்டோடு அதை கம்பேர் பண்ணும்போது அந்த வளர்ந்துருக்கிற வாக்காளர் எண்ணிக்கைக்கும் பாஜக வாங்கின ஓட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. போன வாட்டி சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின பர்சன்டேஜுக்கு இவருக்குமே வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த விதத்தில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துட்டீங்க? வாயில தான் நீங்கள் வளர்றீங்களே தவிர உங்கள் ஆக்சுவலாக கிரவுண்டில் வளர்றீங்களா? நீங்கள் வளர்றது கிடையாது. கிரவுண்ட் லெவலில் பாஜக இல்லை சார் தமிழ்நாட்டில். மேலே பிரமுகர்கள் மட்டத்தில் வேணால் அங்கங்கே ஒரு 4 பிரமுகர்கள் மாவட்டத்தில் இருக்கலாமே தவிர வேறு கட்சியிலேருந்து சேர்ந்துருக்கலாமே தவிர கிரவுண்ட் லெவலில் பாஜகவுக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனால் ஒரு கூட்டம்னா ஆட்களை சேர்த்துறாங்க, பைசா கொடுத்து அதுன்னு சேர்த்துறாங்களே தவிர அப்படி தான் பிரைம் மினிஸ்டரோட ரோட் ஷோக்கும் ஆளுங்களை சேர்த்தாங்க. அதை பார்த்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஏமாட்டார் நினைக்கிறேன். கட்சி வளரல. நீங்கள் 22 இடங்களில் போட்டி போட்டதுக்கு ஒரு இடத்துல நீங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டாமா? ஒரு இடத்துல கூட நீங்கள் வெற்றி பெறலை. கட்சியோட செல்வாக்கு எப்படி மதிப்பிடப்படும்? நீங்கள் வெற்றி பெற எம்எல்ஏவோ இல்லை எம்பிக்களோ வச்சு தான் அது கணக்கெடுப்படும். அந்த செல்வாக்கு அதன் அடிப்படையில் தான் கணக்கெடுப்பணுமே தவிர நீங்கள் வந்து பர்சன்டேஜை வச்சுலாம் இதெல்லாம் கணக்கிட முடியாது. ஆக்சுவலாக பர்சன்டேஜை வச்சுலாம் நீங்கள் அதெல்லாம் கணக்கிட முடியாது. ஸோ மொத்தத்தில் வந்து இவருக்கு எதுக்காக அண்ணாமலை கொடுக்கணும்? ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணிட்டார்? ஆனால் வந்து பாஜகவுடைய பாரம்பரியம் தோற்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்கன்றது உண்மை. இப்போ நான் சொன்னேன்றதுக்காக நாளைக்கு அவர் மந்திரி பதவி கிடைச்சிருந்தா நீங்கள் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அரசியல்ன்றது வித்தியாசமான ஒரு விளையாட்டு அது. ஆக்சுவலாக அது நாளைக்கே கூட கூப்பிட்டு இப்போ சுரேஷ் கோபியை வந்து ஆக்சுவலாக ரிசைன் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து அண்ணாமலைக்கு சரி சவுத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வாய்ப்பை வந்து 2 பேராக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பாஜக என்ன மாதிரியான பார்வையை வச்சுருக்குன்றது நமக்கு புரியல. தோற்றவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்குறது, மெம்பராக இல்லாதவங்க, அதுதான் இங்கே கேரளாவில் எப்படி மெம்பராக கொடுத்தோம் அது பஞ்சாபில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான மெம்பரும் இல்லாத இப்போ 2 பேருக்கு அகாமடேட் பண்ணணும். நீங்கள் ராஜ்யசபாவில் நீங்கள் எங்கேயாவது போய் பாஜக செல்வாக்காக இருக்கிற இடத்துல போய் அகாமடேட் பண்ணணும். அங்கே அகாமடேட் பண்ண போகும்போது என்ன ஆகுன்னா, அங்கே இருக்கிறவங்க கொதிப்பான்ல, எங்கே இருந்தோ கொண்டு தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கொண்டு வந்து பஞ்சாப்லேருந்து கொண்டு இங்கேயே திணிக்கிறீங்க. முருகன் ஏற்கனவே மத்திய பிரதேசம் திணிச்சிருக்கீங்க. இப்போ அண்ணாமலை நீங்கள் எம்பி ஆக்கினீங்கன்னா, மந்திரி ஆக்கினீங்கன்னா ஒரு எம்பி போஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்ல ராஜ்யசபாக்கு. அது நீங்கள் குஜராத்லேயும் அங்கேயுமே பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற கட்சிக்காரன் கோச்சிக்க மாட்டானா? ஏற்கனவே குஜராத்தில் இந்த வாட்டிலேருந்து ஒரு இடத்த இழந்திருக்காங்க அவங்க. அதனால் அங்கேயும் ஒரு அதிருப்தி ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நம்ம அதை பார்க்கணும். ஆக்சுவலாக எக்ஸப்ட் மத்திய பிரதேசத்தோட மற்ற எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஓடின்னு தான் இருக்குது. எதுவுமே முழுசாக நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு எதுவுமே இங்கே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த சுரேஷ் கோபி வகையான விஷயம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அடங்கிடலாம், இல்லை அவரை ரிலீவ் பண்ணி விட்டால் அது சவுத்தில் இருக்கிற வேறு யாருக்காவது, கேரளாலேயே இன்னும் யாராவது ராஜீவ் சந்திரசேகர் இருக்காரு, அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அவர் ஏற்கனவே மந்திரியாக இருந்திருக்காரு. இந்த வாட்டி தோத்துட்டார். சசி தரூர் முன்னாடி லீடிங்கில் வந்தார், தோத்துட்டார் ஆக்சுவலாக வந்து. ஸோ பாஜக ரொம்ப தெளிவாக தான் அவங்க மந்திரி சபை ஃபார்மேஷனை கூட ரொம்ப தெளிவாக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. 3 கேபினெட் 4 கேபினெட்லாம் அதெல்லாம் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுதான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பெரிய அளவுக்கு வந்து பாஜக வந்து ரொம்ப ஒரு இது பண்ணுறதுக்கு ஹார்ம் பண்ணுறதுக்கான அவங்கள ரொம்ப நோக்கடிக்கிறதுக்கான விஷயங்களும் இவங்ககிட்ட எதுவும் இல்லை அவங்கள ரொம்ப வெறுப்பேற்றுறதுக்கான விஷயங்களும் இவங்ககிட்ட ரொம்ப இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு காம்பேக்டாக 240 பேர் ஒரே பிளாக்காக இருக்காங்க சார். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட் இஸ் அ பிக் திங். நீங்கள் 15, 12, 16 வச்சுட்டு சந்திரபாபு நாயுடு அதை கேட்குறாரு, இதை கேட்குறாரு, ஹோம் கேட்குறாரு, ஃபைனான்ஸ் கேட்குறாரு, எதை கேட்டாலுமே அவன் 240 வச்சுருக்கணும். அவனோட பலம் அவனுக்கு இருக்குல்ல, அவன் யோசிப்பான்ல. அவன் மோடி வந்து இந்த கூட்டணி கட்சியை எப்படி சமாளிக்க போகிறாரு, கூட்டணி கவர்மெண்ட் எப்படி கொண்டு போகிறாரு, இதெல்லாம் நமக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா கிவன் மோடியோடைய அந்த நேச்சரை பொறுத்து நம்ம 10 வருஷமாக அவரை பார்த்ததை பொறுத்து நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து சுயமாகவே ஒரு 272 நோக்கி அது எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் போவாங்கன்றது நம்மளுடைய பாயிண்ட்டு. அது எப்போ போவாங்க எப்படி போவாங்க தெரியாது, அது ட்ரை பண்ணுவாங்க.
பாயிண்ட் என்னன்னா வந்து அதுக்குன்னு கூட்டணி கட்சிகளோட டிமாண்ட் எல்லாத்தையும் அவங்க ஒத்துப்பாங்க. பாருங்கள் நிதிஷ்குமாரோடது பாருங்கள், ஒரு கேபினெட் கிடையாது, 2 மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருக்காரு. இவருக்கு தெலுங்கு தேசத்துக்கு ஒரு கேபினெட்டு, ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருக்காரு. தேவகவுடா அது குமாரசாமிக்கு வந்து ஒரு கேபினெட் கொடுத்துருக்காரு. சிராஜி பாஸ்வானுக்கு ஒரு கேபினெட் கொடுத்துருக்காரு. ஜெயந்த் பட்டேலுக்குலாம் ஸ்டேட் மினிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. 11 பேர் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் ஐ திங்க் கேபினெட். குமாரசாமி, சிராஜி பாஸ்வான், ராம்மோகன் நாயுடு, இன்னொருத்தர் தெலுங்கு தேசத்தில். ஸோ இவங்க 3 பேர் கேபினெட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. அவங்களுடைய ஹோல்டு 240 பேர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் வேறு வழி கிடையாது. இப்போ இவங்க முறைச்சிட்டு என்ன சார் ஆகுது? இப்போ நிதிஷ்குமார் முறைச்சிருந்தாருன்னா அவருக்கு அங்கே பாஜக கூட கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. பாஜக அவங்களே இழுத்துருவானுங்க. யாரை? நிதிஷ்குமார் கட்சியை உடைச்சிருவானுங்க. உடைச்சிட்டு அவங்க ஆட்சி அமைப்பானுங்க. ஸோ அதனால அது நிதிஷ்குமாருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. அதாவது அவர் தான் கிடுக்குப்பிடியில் இருக்கார். பாஜகவோட கிடுக்குப்பிடியில் நிதிஷ்குமார் இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முறைக்கவும் முடியல, அடங்கி போகவும் முடியல. ஸோ 2 கட்ட நிலைமையில் இருக்கார். சரி, நாயுடு தான் என்ன எழுத்துருவார் சொல்லுங்கள். நாயுடு இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட நிதி ஒரு பெரிய பிரச்சனை. மத்திய அரசோட கோஆப்ரேஷன் இல்லாட்டி உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. நீங்கள் இப்போ போய் நீங்கள் முறைச்சிப்பீங்களா? முறைச்சின்னா என்ன ஆகும்? அவன் அங்கே இருக்கிற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 4 பேர் 2 பேரை தூக்க போகிறான் இப்போ பாஜக கொஞ்ச நாளில். அவன் தூக்கினான்னா உங்களுக்கு நேச்சுரலி நீங்கள் பாஜக மேலே கோவம் அடைவீங்க. அவன் அதை பண்ண தான் போகிறான். சின்ன சின்ன குரூப் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தூக்குவாங்க பாஜக கொஞ்ச நாளில். அது தானாகவே தூக்குவாங்க. அப்போ இவங்கள நம்ம ரொம்ப நாடி இருக்கக்கூடாது, ரொம்ப இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ டிபெண்ட் பண்ணி இருக்கும்பொழுதே அவங்க சொல்கிறபடி தான் விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த மந்திரி சேவை ஃபார்மேஷன்லேயே புரிஞ்சுக்கிட்டு மோடி அமித்ஷா குரூப் சாதாரண குரூப் கிடையாது. அது அவங்கக்கிட்ட இவங்க சிண்டு தான் மாட்டின்னு இருக்கு. யார்? சந்திரபாபு நாயுடு சிண்டு தான் குடிமி தான் மாட்டின்னு இருக்கே தவிர, நிதிஷ்குமார் குடிமி தான் மாட்டின்னு இருக்கே தவிர அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாச்சு வச்சுக்கோங்க. ஆட்களையும் சேர்க்க முடியல வச்சுக்கோங்க. ஆனால் போய் நான் ஆப்போசிஷனில் உட்காரன்னு போய் உட்காந்துப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இங்கே தான் கஷ்டம். இந்த இந்தியா கூட்டணியில் போனால் வந்து நீங்கள் 30 கட்சியை நீங்கள் வச்சு நீங்கள் உங்களுக்கு போனால் உரிய மரியாதை கிடைக்குமா சந்திரபாபு நாயுடுக்கலாம்? இல்லை அது நீடித்து நிலைக்கிற ஒரு கவர்மெண்ட்டாக பண்ண முடியுமான்றதுலாம் ஒரு 240 இருக்கிற ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அதுக்கான நிலைத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் 28-30 கட்சி, ஆளுக்கு 20, 15, 30ன்னு வச்சுருக்கிற கட்சி போகும்போது அங்கே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நீங்கள் பாஜகட்டை எவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ண முடியுமோ, இப்போ இலாக்காவில் கூட அவங்க நினைக்கிறது தான் நடக்கும். அந்த இலாக்கா முதல் 5 இலாக்கா அவங்க தான் வச்சுருப்பாங்க. அதிலலாம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்றும் கொடுக்குற மாதிரியான வாய்ப்பே கிடையாது. ஸ்பீக்கர் கூட கொடுப்பாங்களான்றது ரொம்ப ரொம்ப ஹைலி டவுட்ஃபுல். கொடுக்கறது அது கூட வந்து பாஜக ஆந்திர தலைவர் புரதேஸ்வரி அவங்களுக்கு கொடுக்கறதாக தகவல்கள்லாம். அதாங்க அவர் பாஜக பாஜக. ஆமாம், அதான் அவங்களோட ஆந்திரா மாநில தலைவர் பாஜக தலைவருக்கு தான் அதை கொடுக்கறதாவும். அதாங்க அவங்க பாஜக இருந்தால் அது வந்து இவங்க கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அது ஒரு செக்கு தானே. ஸ்பீக்கர் போஸ்ட்டும் கிடைக்கலனா அப்போ பாஜக என்ன நினைக்கிறதோ அதுதான் பண்ணிட்டு இருக்கு. அதனால் மீடியா வந்து மோடி நமக்கு பிடிக்காத இருக்கலாம், அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பிடிக்காத இருக்கலாம், அவர் சர்வாதிகாரமாக முடிவெடுக்கிறாருன்றதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க 240 பேர் வச்சுருக்கிற ஒரு கட்சி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருப்பான் அவன். அதனால் வந்து ஸ்பீக்கரையும் விட மாட்டான். ஏன்னா ஸ்பீக்கர் தான் வைட்டல் ரோலு. அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் வரும். கட்சி மாறுறது, கூட்டம் நடத்துறது, கூட்டத்தை சேர்க்கறது, நம்பிக்கையில்லா தீர்மானம், பல பிரச்சனைகள் ஓடும். நீங்கள் நீக்கிறது, அசம்பிளிலேருந்து நீக்கிறது, அசம்பிளிலேருந்து தள்ளி வைக்க சஸ்பெண்ட் பண்ணுறது, எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குல்ல. பில்ஸை நிறைவேற்றுறது, அதுக்கு எந்த பில்லை கொண்டு வரக்கூடாது, பர்மிஷன் கொடுக்காது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்பீக்கர் போஸ்ட்டையும் பாஜக விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நாயுடுவோட குடுமையும் நிதிஷ்குமார் குடுமையும் தான் பாஜக மாட்டிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதியமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கா சார்? இல்லை, வழங்கப்பட்டிருக்கா? இல்லை, அதுக்கு மீண்டும் அவங்களுக்கு தான் அது வரும். அவங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றாங்க. பியூஷ் கோயலுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம்ன்றாங்க. பட் அவங்களே சீனியாரிட்டி லிஸ்ட்டில் பின்னாடி போயிட்டாங்களே. அவங்களே 4வது இடத்துலையும் இன்னும் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோடி, அமித்ஷா, மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதிஷ் கட்கரி, ஜேபி நட்டா, சௌஹான், அப்புறம் தான் அவங்க வராங்க. 7வது இடத்துல தான் வராங்க. முந்தைய அவங்க 4வது இடத்துலையும் இன்னும் இருந்தாங்க. இப்போ 7வது இடத்துல தான் வராங்க. அந்த ப்ரோட்டோக்கால் லிஸ்ட்டில் 7வது இடத்துல வராங்க. அவங்களுக்கு வந்து பியூஷ் கோயல் ஏன் கொடுப்பாரு நான் சொல்கிறீங்கன்னா, இப்போது இந்த பங்குச்சந்தையை பற்றி ஒரு ஊழலை கிளப்பினார் ராகுல் காந்தி. அதுக்கு பதில் சொன்னவர் பியூஷ் கோயல் தான் சொன்னார். ஆக்சுவலாக அதுக்கு சொன்னார் அவர் தான். அஃப்கோர்ஸ் அவர் காமர்ஸ் அண்ட் ட்ரேடு மினிஸ்டராக இருந்தார், சொன்னார். பட் அவர் வந்து ஒரு ஆடிட்டர் கூட பேசிக்கலி. அதனால் அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, ஏன்னா நிர்மலா சீதாராமனுடைய ஃபங்க்ஷனிங் இன்னும் பெரிய அளவுக்கு இல்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்டராக அந்த அம்மா வந்து அதாவது பேச்சு அளவுக்கு அந்த செயல்பாடுகள் இல்லை. பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத செயல்பாடுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால் இந்த வாட்டி ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேண்டை மாற்றி போடுவாங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையே. ஆமாம்,
அவங்க கர்நாடகாவில் ராஜ்யசபாவில் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாட்டி குறைவுன்னு தான் சொல்கிறாங்க. நிதி அமைச்சர் வேற ஒரு மாற்றிடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், அதில் வந்து எந்த விதமான பிரச்சனை, ஜெய்சங்கர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இந்த நிதி கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சௌஹானுக்கெல்லாம் ஒரு நல்ல துறையெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் அது சந்தேகம் இல்லை. ஏன்னா முக்கியமான லீடர் அவர். ஸோ அவருக்கு ஒரு இன்ஃபேக்ட் ரயில்வேஸ்லாம் வந்து இவங்களுக்குலாம் கொடுப்பாங்களா டவுட். இப்போ ரயில்வேஸ் கேபினெட் மினிஸ்டர் இருக்குல்ல, அதை சௌஹானுக்கு கொடுக்கலாம் இல்லையா? அது வந்து இப்போ நிதிஷ்குமார் கேட்டுருந்தாருனாங்க, அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் கொடுத்துருக்காங்க 2 இடத்துல. அதனால் கேபினெட் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இவருக்கு கொடுத்துட்டு சௌஹானுக்கு கொடுத்துட்டு அவர் ஸ்டேட் மினிஸ்டர் அவங்கள போடலாம், சொல்ல முடியாது. அதனால் முதல் 6 இடங்களில் வந்து அவங்க தான் முக்கியமான துறைகளை வச்சுட்டு பிஜேபி தான் இருப்பாங்க. இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிக்கலான விஷயம்தான். அடுத்த 6 மாதம் இவங்க திடீர்னு இந்த பதவி காரணமாக அந்த இலாக்கா கொடுக்கல, இல்லை மினிஸ்டர்ஸ் கொடுக்கலன்னு இப்போ வெளியில் வந்தால் வச்சுக்கோங்களேன், இவங்க பேர் தான் கெட்டு போகும். பதவிக்காக இவங்க அலையிறானுங்க, இலாக்காக்காக அலையிறானு இவங்க பேர் தான் கெட்டு போகுமே தவிர பாஜக பேர் ஒன்றும் கெட்டு போகாது. அதனால் அந்த பேரையும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஆந்திர பிரதேசில் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் வேண்டியிருக்கு, மத்திய அரசோட தயவு தேவையாக இருக்குது. நிதிஷ்குமாருக்கு பாஜக தயவு லோக்கலே தேவையாக இருக்குது, இல்லாட்டி கொஞ்ச நாள் அதையும் உடச்சிடுவாங்க அந்த இதையும். ஸோ அதனால் வந்து இந்த கூட்டணிக்கு இதெல்லாம் சின்ன சின்ன குரூப். சிராஜ் பாஸ்வான்லாம் வந்து அவர் தான் சொல்லிட்டார், நான் மோடிக்கு அனுமானம் இருப்பேன்னு சொல்லிட்டார் அவர். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளமும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருக்காங்க சார். தமிழ்நாட்டு பிஜேபியில் எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக மாறி இருக்கா? ஏன்னா தமிழிசை எஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ கூட சமீபத்தில் தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சமூக குற்றவாளிகள்லாம் நிறைய பேர் வந்து கட்சியில் சேர்த்துருக்கிறதுல உடன்பாடு இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன போயிட்டுருக்கு தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும்? இல்லைங்க, தமிழ்நாடு பாஜகவில் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில், அதாவது பல்வேறு குற்றச்செயல்களில் சம்மந்தப்பட்டவங்க. இன்றைக்கி தமிழ்நாடு பாஜகவில் எடுத்துக்கோங்க, நீங்கள் கடந்த 1 வருஷ பேப்பர் எடுத்து பாருங்கள் சார், குறைந்தபட்சம் 50 பாஜக பிரமுகர்கள் ஜெயிலில் இருப்பாங்க. ஏதோ ஒரு குற்றத்துக்காக ஜெயிலில் இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 50 பாஜக பிரமுகர்கள். இப்போ தான் சமீபத்தில் வந்து இந்த மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் ஜாமீனில் வெளில வந்திருக்காரு. எதுக்காக வெளில வந்திருக்காரு? தருமபுரி ஆகியத்தை மிரட்டினார், அதுக்கு அந்த கேஸில் வெளில வந்தார். இப்போ தான் வந்து ஜாமீன் கேட்டிருக்காரு திருவாரூர் மாவட்ட செயலாளர். உள்ளூர் கட்சிக்காரனே கொலை பண்ண முயற்சி பண்ணார். சரி, இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொரு மாவட்ட வெக்கமே கிடையாது பாஜகவுக்கு, இந்த மாதிரி கிரிமினல்லாம் சேர்த்து வச்சுட்ருக்காங்க. ஸோ அதை கேட்டால் வந்து ஏதோ எல்லாம் உருப்படியாக நல்லா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆருத்ரா யார் சார்? மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்ச யார்? கிரிமினல் தானே அவன். இந்த மாதிரி எத்தனை கிரிமினல் இருக்காங்க. அந்த பிரச்சனை இப்போ அதில் வந்திருக்கா? அந்த பிரச்சனை இப்போ தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கு அவங்களுக்கு அடிப்படையான பிரச்சனை, அவங்க தோத்துட்டாங்க சார். அதான் அவங்க பிரச்சனை. நான் கவர்னர் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணேன், வந்து தோத்துட்டேன், நடுத்தரில் நிற்க வச்சுட்டாங்களே அப்படின்னு அவங்களுடைய வருத்தமாக இருக்குது. பாயிண்ட் என்னென்னா வந்து அண்ணாமலையோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, சீனியர்ஸ்க்கெல்லாம் பிடிக்கலன்றது உண்மை. அதை வந்து தமிழிசை பல்வேறு குரல்களில் வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவும் எல்லை மீறி போக முடியாது. அதே சமயம் மாநில தலைவருக்கு அவர் சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் அவரை மீறி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன்னு எல்லாத்துக்கும் ஒரு ரைடர் போட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வெளிப்படையாக வந்து ஓப்பனாக வர முடியல. அந்த கல்யாணராமன் சொன்னார் பாருங்க, அந்த பாஜகலேயே கல்யாணராமன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொன்னார்? தங்கம் கடத்துறவங்க, இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க, இவங்கெல்லாம் சிட்ஃபண்ட் நடத்தி மோசம், இவங்கெல்லாம் தான் வந்து இவங்ககிட்ட இருந்தாலும் பாஜக ஆட்கள் வந்து பணம் போடுங்கிறாங்க இடி பேரை சொல்லின்னு சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னாரா இல்லையா? அண்ணாமலைக்கு டெல்லியில் லாபி இருக்குது, அதனால தான் அவர் ஓட்டிருக்கார் காலத்துன்னு சொன்னாரா இல்லையா? கல்யாணராமன் தானே சொன்னார். அவர் வந்து கட்சிக்காக ஜெயிலுக்கு போயிருக்கார் பல தடவை. அவர் ஹார்ட் இந்துத்துவ ஆசாமி. அவர் கட்சிக்காக பல தடவை ஜெயிலில் போயிருக்கார். அவர் இந்த கட்சியோட நடத்தையை பற்றி விமர்சனம் பண்ணுறார். எல்லாம் குற்றச்செயலில் ஈடுபட்ட உள்ளே வந்திருக்கான், அவனை மிரட்டி வந்து இவங்க துட்டு வாங்குறானுங்க சாப்பிட்றானுங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். அது கல்யாணராமன் சொன்னது தானே. அப்போ என்ன தமிழிசை சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அது சும்மா திருச்சி சூர்யாலாம் இப்போ வந்திருக்கார் கட்சிக்கு. நம்ம அவரோட மோத விரும்பல, நம்ம அவர் என்ன தான் பேசிகிட்டு இருக்கார். பாயிண்ட் என்னென்னா வந்து உண்மையை ஒத்துக் கொடுக்கல நீங்கள் யாராக இருந்தாலுமே. அதனால் தமிழிசை சொன்னது உண்மை தான். தமிழிசைக்கு என்ன வருத்தம்னா கூட்டணியாக இருந்து நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம வின் பண்ணியிருப்போமேன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்க வருத்தத்தில் அவங்க பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அண்ணாமலை ஏதோ கட்சி தன்னுடைய தலைமையில் கட்சி வளர்ந்துருக்குன்னு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. அதுக்கு அந்த அவங்க வார் ரூமு சில மீடியாலாம் அதுக்கு துணை போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது உண்மையில்லைன்றது அடிப்படையான விஷயம். ஆக்சுவலாக இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கேபினெட் மீட்டிங்கில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ.